மக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டினா பேங்க்ல எத்தனை பணம் கட்டி குறைவான வட்டி சம்பாதிக்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்ல பணம் கட்டி 10 வருஷம் வெயிட் பண்றாங்க. இன்சூரன்ஸ்ல பணம் கட்டி 20 வருஷம் வெயிட் பண்றாங்க பணம் டபுள் ஆகிறதுக்கு. ஆனா இங்க பணம் கட்டினீங்கன்னா 3ல இருந்து 5 வருஷத்துக்குள்ள அந்த பணம் டபுள் ஆகுது. அதான் சார் சொல்லிட்டு இருந்தாரு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம், கணக்கு அடிப்படை புள்ளி விவரம் பிரகாரம் 5 வருஷத்துல ஒரு சொத்து டபுள் ஆகலையா, 4 வருஷத்துல சொத்து டபுள் ஆகுதுன்னு சொல்றாரு. அதை நீங்க மாத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு என்கிட்ட. உண்மைதான், ஒரே வருஷத்துல டபுள் ஆன சொத்தும் பார்த்துருக்கோம், 2 வருஷத்துல டபுள் ஆன சொத்தும் பார்த்துருக்கோம். நம்ம இந்த சிப்கார்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணட்டுமே, இது எவ்வளவு வேகமா ரேட் இருக்குன்னு மட்டும் நீங்க பாருங்க. அதனால பணம் இல்லைங்கிறத ஒரு முடிவாக எடுக்காதீங்க. நம்ம என்ன பணம் இருந்தால் சொத்து வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, கிடையாது. சொத்து இருந்தால் உங்களுக்கு நிறைய பணம் வரும். இப்படி யோசிச்சீங்கன்னா நீங்கள் பணக்காரன் ஆயிடுவீங்க. பணம் இருந்தால் தான் நான் சொத்து வாங்கணும்னு கிடையாதுங்க. சொத்து இருந்தால் தான் எனக்கு பணமே நிறைய வரும், சொத்து மூலமாக எனக்கு வருமானம் வரும். அப்படிங்க. ஏன்னா இன்னைக்கு வீடு இருந்ததுன்னா கௌரவங்க, நம்ம பேரில் சொத்து இருந்ததுன்னா கௌரவம், சொந்த பந்தம் நம்மளை மதிக்கும், கடன் காட்சி நம்மளுக்கு கொடுப்பானுங்க, ஃப்ரெண்ட்ஸு மதிப்பான், குடும்பத்தில் நம்மளுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், ஊரில் ஒரு கௌரவம் இருக்கும். சொத்து இருந்தால் இது எல்லாமே கிடைக்கும். இன்னும் கேட்டால் சொத்து வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கூட கொடுப்பாங்க உங்களுக்கு. சொத்து இருந்தால் தர வாடகைக்கு விடலாம், சொத்து இருந்தால் வீடு கட்டி வாடகைக்கு விடலாம், சொத்து இருந்தால் இயற்கை விவசாயம் பண்ணலாம், சொத்து இருந்தால் பண்ணை நிலம் அமைக்கலாம், சொத்து இருந்ததுன்னா இன்னைக்கு ஆர்கானிக் விவசாயம் சும்மா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டோட நீங்கள் ஆர்கானிக் விவசாயம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பல விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. 10 ஏக்கரால வைக்க வேண்டிய பயிரை 1 ஏக்கரால வைக்கிறதுக்கான அடுக்குமுறை பயிர் திட்டத்தை செய்யாறுல ஒருத்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நெடும்பறைங்கிற கிராமத்தில் 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சார். யூடியூப்ல போய் பாருங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யாது. 10 ஏக்கரால பண்ண வேண்டிய விவசாயத்தை 1 ஏக்கரால பண்ணாரு அவர், அடுக்குமுறை பயிர் திட்டம் அப்படிங்கிறது மூலமாக. 5 அடுக்கு பயிர் திட்ட முறைன்னு ஒன்று இருக்குது. அதன் மூலமா தென்னை மரத்துக்கு நடுவில் ஒன்று நடறது, அதுக்கு நடுவில் ஒன்று நடறது. நம்மளாம் கலக்கா போட்ட நடுவில் துவர போடுவோம்ல, அந்த மாதிரி 5 திட்ட பரவலாக்க முறையிலையும் இன்னைக்கு விவசாயம் பண்ணி பண்ண முடியும். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தான் சொத்தோட அவசியம் நமக்கு எப்பவுமே புரியும். இல்லைன்னா நம்மளுக்கு சொத்தோட அவசியம் புரியாது. அதனால பணம் இல்லை என்பதை ஒரு பிரதானமாக எடுத்துன்னு வராதிங்க. பணம் என்னைக்கு நம்ம கிட்ட இருந்துருக்குது, எனக்கு அதை சொல்லுங்க. சார் நிறைய பிரச்சனை சார், பிரச்சனைலாம் மூடிட்டோம். ஓகே, பிரச்சனை என்னைக்கு முடிஞ்சிருக்கு சொல்லுங்க. சாவர வரைக்கும் பிரச்சனை இருந்துதான் இருக்குது. சாவர வரைக்கும் செத்தா கூட பிரச்சனை இருந்துதான் இருக்குது. ஆமா, எரிக்கிறதா புதையத்தா இடம் எல்லாம். அதுக்கப்புறமா கவனிங்க, பணம் என்னைக்கு பணம் நம்மகிட்ட நல்லா என்கிட்ட இருந்ததுன்னா ஒரு பெருமை வெளியே பேசணும். நான் ஊரெல்லாம் போய் சொல்றேன் என்கிட்ட பணம் இருக்குது, நான் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா சமையல். எத்தனை பேர் அந்த மாதிரி ஊரெல்லாம் போய் சொல்றாங்க என்கிட்ட பணம் இருக்குது, நான் சம்பாதிக்கிறேன்னு? சொல்ல மாட்டோம். என்னைக்கு பணம் இருந்த காலம் இது. அப்ப நம்மளா ஒரு முடிவெடுத்து, நம்மளா எனக்கு இது வேணும், என் குடும்பத்துக்கு முடிவெடுத்து பண்ணும்போது தான் பணம் என்பது அங்க நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுது. அதனால சிறந்த முடிவுகளை நீங்க தான் எடுக்கணும். உங்க குடும்பத்துக்கு, உங்க பரம்பரைக்கு தேவையான முடிவுகள்